வெல்கம் டு MKSS உலகம். இன்றைக்கி வந்து கடலை மாவு முட்டை வச்சு ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே ஒரு 2 ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட எந்த வெஜிடபிள்னாலும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டு இது கூட நீங்கள் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட 2 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையை மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும், நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ கல் நல்லா சூடேறிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். இதை வந்து ரொம்ப பரசணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக பரசினா போதும். இந்த அளவுக்கு பரசி விட்டால் போதும். நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் மேலே. இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் கேரட் இதெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும். இப்போ மாற்றி மாற்றி நம்ம 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இப்போ அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சுருக்கிறதுனால ஒரே சைடு வேக வைக்கக்கூடாது, கருகிரும். அதனால் அப்பப்போ மாற்றி மாற்றி பரட்டி போட்டு எடுத்துக்கணும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் இதே மாதிரியே ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் ஸ்கூலுக்கு கிளம்புற டயத்தில் நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பெரியவங்களும் இது சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இப்போ ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சிட்டோம். இதை வந்து நீங்கள் டின்னராகவும் சாப்பிட்லாம். இது வந்து வெறுதாகவே சாப்பிட்லாம், சைடிஷே தேவையில்லை. வெறுதாக சாப்பிடும்போது அடை தோசை டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.